ஓகே, ஓகே. தேங்க் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே இந்த ஜூம் மீட்டிங்ல வந்திருக்கக்கூடிய யாவருக்கும், சாலிகிராமம் சபையினுடைய பொறுப்பாளர்களுக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே என்னுடைய நன்றிகளை நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலே உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சியுடையவனாக நான் இருக்கிறேன். இப்பொழுது உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதற்காக நான் ஜெபத்தோடு ஆயத்தப்பட்ட நேரத்திலே பரிசுத்த ஆவியானவரை பற்றியதான சில சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஆனால் இந்த இடத்துல ஒரு சின்ன குறை இருக்கிறது. அது என்ன என்று கேட்டால், இதுவரைக்கும் நீங்க போன வாரங்கள் வரைக்குமாக கலந்து கொண்ட அந்த வேத பாட வகுப்பிலே உங்களுக்கு வீடியோ கிளிப்பிங் போடப்பட்டது அல்லது அந்த திரையில குறிப்புகள் காண்பிக்கப்பட்டது. என்னால் அப்படி செய்யக்கூடிய வசதி இல்லை. அதுதான் ஒரு குறையாக இருக்கிறது. ஆகவே நான் படிக்கப் போகிற அந்த பாடத்திலே நான் சொல்லுகிற அந்த வசனங்களை நீங்கள் தயவு செய்து யாராவது ஒருவர் வாசிக்கவும் மற்றவர்கள் கவனமாக கேட்கும்படியாகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை பற்றிய பாடங்கள் என்று சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய பாடமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை பற்றிய அந்த சத்தியம் வேதத்தில நிறைய படிக்க வேண்டியது இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய ஆழ்தத்துவம், வருகை, செயல்முறை, பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர், புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர், ஆவியின் வரங்கள், இப்படி பல்வேறு விஷயங்கள். படைப்பில் பரிசுத்த ஆவியானவருடைய செயல்கள், கிறிஸ்துவில் பரிசுத்த ஆவியானவருடைய செயல்கள், விசுவாசிகளில் பரிசுத்த ஆவியானவருடைய செயல்கள், இப்படிப்பட்ட பல்வேறு காரியங்களை பல்வேறு தலைப்புகளின் கீழாக நான் படிக்க வேண்டியதாக இருக்கிறது என்றாலும் ஒரு சில முக்கியமான காரியங்களை மாத்திரம்தான் நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த நாளிலே நாம் படிக்கக்கூடிய பாடத்திலே பரிசுத்த ஆவியானவர் பற்றியதான சத்தியத்திலே 7 காரியங்கள் முக்கியமாக நான் தெரிவு செய்து கொண்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரின் செயல்களிலே அது என்ன என்று கேட்டால், பரிசுத்த ஆவியின் முத்திரை, அச்சாரம், அபிஷேகம், ஞானஸ்நானம், உள்வாசம், தாகம் தீர்க்கப்படுதல், நிறைவு. இந்த 7 காரியங்களை நாம் படிக்க இருக்கிறோம். இந்த வகுப்பிலே அநேகமாக 3 காரியங்களை தான் நான் உங்களோடு பேச இருக்கிறேன். முத்திரை, அச்சாரம், அபிஷேகம் என்கிற 3 காரியங்களை தான் நான் பேச இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் சம்பந்தமான பாடத்திலே நாம் படிக்க வேண்டிய இந்த 7 காரியங்கள் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுடைய வேத அறிவிற்கும் பரிசுத்த வாழ்க்கைக்கும் மற்றுமாக சரியான உபதேசத்தில் கட்டமைக்கப்பட்டு நிலைநிறுத்தப்படுவதற்கும் கள்ள உபதேசங்களுக்கு சரிநிகரான பதில் தருவதற்கு ஏதுவான வேத ஞானத்தை நாம் உடையவர்களாக இருப்பதற்கும் அது அவசியமாக இருக்கிறது. ஆகவேதான் நான் இந்த காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் சம்பந்தமான அறிவு, தெளிவு பிற சபை விசுவாசிகளுக்கு இல்லை. நம்முடைய சபைகளிலும் கூட பரிசுத்த ஆவியானவரை பற்றியதான அறிவு மக்களுக்கு குறைவாக இருக்கிறது என்பதை நான் சில நேரங்களில் பார்த்திருக்கிறேன். பொதுவாக உபதேச விஷயங்களிலே நம்முடைய சகோதர சபையை சார்ந்தவர்கள் மிக தெளிவாக வேதத்தை கற்பிக்கக்கூடியவர்கள் தான் என்றாலும் இன்றைய நாட்களிலே அதுக்கு சற்று குறைவுகள் ஏற்பட்டு வருகிறது. ஆகவே பல காரியங்களிலே தடுமாற்றமான உபதேச தெளிவில்லாத நிலைமையிலே மக்கள் இருப்பதை நான் அறிகிறேன். ஒருவேளை உங்களுடைய சபையிலே மிக தெளிவான நிலைமையில நீங்கள் இருப்பீர்கள், அப்படிப்பட்ட நிலைமையில கற்பிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றாலும் கூட என்னுடைய அனுபவத்திலே நான் அதிகமாக பெந்தகோஸ்தே வட்டாரங்களில் இருக்கக்கூடிய சபை மக்களிடத்திலே பரிசுத்த ஆவியானவர் சம்பந்தமான பல பாடங்களை நான் எடுத்திருக்கிறதுனாலே அதிலிருந்து நான் பேசிய அந்த விவரங்கள் உங்களுக்கு ஒரு புதிய காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு உபயோகமாக இருக்கும் என்கிற நம்பிக்கையோடும் கூட தான் நான் உங்கள் மத்தியில் இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை பற்றியதான காரியத்தை குறித்து நாம் படிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்தினுடைய 3ஆம் நபராக இருக்கிறார். திருத்துவம் என்று சொல்லும் போது உங்களுக்கு புரியும், நம்முடைய தேவன் திருத்துவ தேவனாக இருக்கிறார். ஒரே தெய்வம் என்கிற கோட்பாடு உலகத்திலே சில மதங்களில் இருக்கிறது என்பதை உலகத்தார் பொதுவாக அறிந்திருக்கிறார்கள். யூத மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாம் மதம் போன்ற மதங்கள் ஒரே கடவுளை கற்பிக்கக்கூடிய மதங்கள் என்பது பொதுவான நிலைமையில உலகத்திலே அபிப்பிராயப்பட்டாலும் கூட அந்த ஒரே தேவனை குறித்ததான
சரியான சத்தியம் அல்லது ஒரே தேவனை குறித்ததான அவருடைய சரியான இருப்பு நிலை, அவர் எவ்விதமாக இருக்கிறாரோ அதை அவ்விதமாகவே புரிந்து கொண்டும் அதை அறிவிக்கக்கூடிய அல்லது அந்த நம்பிக்கையை கொண்டிருக்கக்கூடிய ஒரே மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கம் மட்டும்தான். ஏனென்று சொன்னால் யூதவர்களும் ஒரே தேவனை நம்பிக்கை கொண்டிருந்தாலும் கூட அந்த தேவன் திருத்துவராக இருக்கிறார் என்கிற அறிவு அவர்களுக்கு இல்லை. அதே போலதான் உலக பிரகாரமான நிலைமையிலே ஓர் இறை கொள்கையை உடையவர்களாக இஸ்லாமிய மக்கள் இருந்தாலும் வேதாகமத்திலிருந்து கொஞ்சம் கருத்துக்கள் அவர்களுக்கு எடுக்கப்பட்ட அந்த போதனைகள் அவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு ஒரு இறைவன் தான் என்கிற நம்பிக்கை இருந்தாலும் ஒரு மெய்யான தேவனையோ அல்லது அவருடைய திருத்துவ நிலைமையோ அவர்கள் அறிந்ததில்லை. அதனால தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லும் பொழுதெல்லாம் கடவுளுக்கு எப்படி மகன் வருவார், கடவுளுக்கு மகன் என்று சொன்னால் அவருடைய தாய் யார், அவருடைய கடவுளுடைய மனைவி யார் என்ற கேள்விகள் எல்லாம் மக்களுக்கு கேட்கப்படக்கூடிய நிலைமை இருக்கிறது. இஸ்லாமியரிடத்திலே சுவிசேஷத்தை சொல்லுகிற நேரத்திலே நமக்கு திருத்துவத்தை பற்றியதான தெளிவு அவசியமாக இருக்கிறது. குறிப்பாக இயேசு கிறிஸ்துவை பற்றியதான சில சொற்றொடர்கள், ஒரே பேரான குமாரன் என்கிற வார்த்தைகளுக்கெல்லாம் சொல்லர்த்தம் தெரிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லும் பொழுது அவரை வெளிப்படுத்தக்கூடிய ஒப்பற்ற தேவகுமாரனாக அவர் இருக்கிறார். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, அவருடைய மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே நமக்கு அவரை வெளிப்படுத்தினார். பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் இன்றைக்கு படிக்க இருப்பதனாலே அந்த விஷயத்தை நான் விட்டுவிட்டு பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்தினுடைய மூன்றாம் நபராக இருக்கிறார் என்கிற நிலைமையிலே நாம் அறிந்திருக்கக்கூடிய சத்தியத்திலே அவர் ஒரு தெய்வீக நபராக இருக்கிறார் என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். பல கிறிஸ்தவ சபைகளிலும் கூட பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர் ஒரு தெய்வீகமான நபர் என்கிற அறிவு அநேக மக்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. காரணம் என்ன என்று சொன்னால், மக்கள் திருத்துவத்தை குறித்ததான சரியான போதனை கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளாகவும் கூட அநேகருக்கு இல்லை. பல கிறிஸ்தவ சபைகள் கிறிஸ்தவ திருத்துவத்தை சரியாய் விளங்கி கொள்ளவோ அல்லது விளக்கி போதிக்கக்கூடியவர்களாகவோ இல்லை. ஒரே நபர் மூவராக இருக்கிறார், மூன்று நபராக செயல்படுகிறார். பிதாவாக ஒரு காலத்தில் இருந்தார், குமாரனாக இந்த பூமிக்கு வந்தார், இப்பொழுது பரிசுத்த ஆவியானவராக அவர் இருக்கிறார் என்றெல்லாம் கற்பிக்கக்கூடிய தவறான போதனைகள் இருக்கிறது. அது தவறு. ஒரே நேரத்திலே எல்லா காலத்திலும் மூவராகிய தெய்வத்துவத்தில் மூவரும் இருக்கிறார்கள். ஒரே தேவன் மூவராக பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய மூன்று பேரும் ஏக காலத்திலே இருக்கக்கூடியவராக தெய்வம் இருக்கிறார். அவருக்கு மூன்று ஆழ்தன்மை இருந்தாலும் கூட பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் நித்தியமான சம மதிப்புடைய சம நிலைமையில் உள்ள தெய்வத்துவத்தின் நபர்களாக இருக்கிறதை நாம் அறிகிறோம். ஆகிலும் அவர் மூன்று தெய்வம் அல்ல, ஒரே தெய்வமாக இருக்கிறார். இந்த தெய்வத்துவத்தின் மூன்றாம் நபராகிய திருத்துவத்தின் மூன்றாம் நபராகிய பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஆழ்தன்மையை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அநேக கிறிஸ்தவர்கள் அவர் ஒரு சக்தியாக, தெய்வத்தினுடைய வல்லமையாக மாத்திரமே அவரை நினைக்கிறார்கள், அறிந்திருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் வெறும் ஒரு சக்தி அல்ல, ஒரு ஆற்றல் அல்ல, அவர் ஒரு நபராக இருக்கிறார். ஒரு நபர், ஒரு ஆள் என்று சொல்லும் பொழுது ஒரு ஆளுக்குரிய குணாதிசயங்கள் அல்லது தன்மைகள் அவருக்கு இருக்கிறதை நாம் அறிய வேண்டும். ஒரு ஆளுக்குரிய ஒரு தன்மை என்று சொன்னால், இப்போ நீங்களும் நானும் ஒரு நபராக இருக்கிறோம். ஒரு தனி நபராக இருக்கிற நமக்கு ஒரு ஆழ்தன்மை இருக்கிறது. ஒரு ஆழ்தன்மை என்று சொன்னால் அறிவு, மனம், உணர்வு, சுய சித்தம், செயல்திறன் இவைகளை கொண்டதுதான் ஒரு ஆழ்தன்மைக்குரிய அடிப்படையான விஷயங்களாக இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் அறிவு உடையவர்களாக இருக்கிறோம், உணர்வு உடையவர்களாக இருக்கிறோம், சுய சித்தத்தை உடையவர்களாக இருக்கிறோம், செயல்திறன் உடையவர்களாக இருக்கிறோம். மிருகங்களுக்கு அறிவோ செயல்திறனோ இருக்கிறது என்றாலும் மனிதன் தேவ சாயலில் படைக்கப்பட்டது போல அவைகள் படைக்கப்படாததினாலே அவைகளுக்கு சுய சித்தமோ செயல்திறனிலோ மனிதனுக்கு ஒப்பானவர்கள் அல்ல. சுய சித்தம் மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இந்த சுய சித்தத்திலே தான் மனிதன் தீர்மானங்களை எடுக்கிறான். தான் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் தீர்மானித்து இதை நான் செய்வேன், செய்ய மாட்டேன் என்கிற தீர்மானத்தை எடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். புதியவைகளை சிந்தித்து செயலாற்றக்கூடிய செயல்திறன் இருக்கிறது.
எந்த ஒரு மிருகங்களோ பறவைகளோ புதியவைகளை உருவாக்கக்கூடிய செயல்திறன் அற்றவைகளாக இருக்கிறது. அவைகளுக்கு படைப்பில் இருக்கக்கூடிய திறன் மாத்திரம்தான் அவைகளுக்கு இருக்கிறது. அது மனிதனுடைய செயல்திறனுக்கு அல்லது அறிவுக்கு அபாரமான காரியமாக கூட சில விஷயங்கள் பார்க்க முடியும். என்றாலும் அவைகளுக்கு படைப்பிலேயே அந்த செயல்திறன் இருக்கிறதே ஒழிய புதியவைகளை சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய திறன் அவைகளுக்கு கிடையாது. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆளாக, ஒரு நபராக, ஒரு தெய்வீக நபராக அவர் இருக்கிறார். அவருடைய செயல்கள் அவருடைய ஆழ்தன்மையை உறுதிப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஒரு நபர் எப்படி செயல்படுகிறாரோ, ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் ஒரு நபராக எப்படி செயல்படுகிறானோ அதுபோல பரிசுத்த ஆவியானவரும் ஒரு நபராக இருந்து அவர் செயல்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அவர் போதிக்கிறார், சாட்சி கொடுக்கிறார், நடத்துகிறார், உணர்த்துகிறார், புதுப்பிக்கிறார் அல்லது படைக்கிறார், நினைவுறுத்துகிறார், வெளிப்படுத்துகிறார் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். வேதத்திலே இந்த வசனங்கள் எல்லாம் ஆவியானவரின் தொடர்பிலே நாம் படித்திருக்கிறது நமக்கு ஞாபகம் இருக்கு. அப்புறம் அவரை துக்கப்படுகிறவராக இருக்கிறார். அவரை துக்கப்படுத்த முடியும். ஒரு சக்தியை நாம் துக்கப்படுத்த முடியாது. வெறும் ஒரு ஆற்றலை, ஒரு உயிரற்ற ஒரு ஆற்றலை நாம் துக்கப்படுத்த முடியாது. உயிரற்றவைகளுக்கும் ஆற்றல் உண்டு. காற்றுக்கு ஆற்றல் உண்டு, ஒரு இயந்திரத்திற்கு ஆற்றல் உண்டு. அவைகளை எல்லாம் நாம் துக்கப்படுத்த முடியாது. ஆனால் ஒரு நபராக, ஒரு உணர்வுள்ள நபரைத்தான் நாம் துக்கப்படுத்த முடியும். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நிந்தை அனுபவிக்கிறார். அவருக்கு எதிராக செயல்பட முடியும். அவரிடம் பொய் சொல்ல முடியும். மக்கள் அவரிடத்திலே பொய் சொல்லி இருக்கிறார்கள். அவருக்கு கீழ்ப்படிய முடியும். அவர் மகிமைப்படுத்த முடியும் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆகவே ஒரு நபரோடு தான் நாம் இப்படியெல்லாம் இடைபட முடியும். இப்படிப்பட்ட ஒரு இடைபடுதலுக்குரிய நபராக அவர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை பற்றியதான அடிப்படையான தெய்வத்துவத்துக்குரிய ஆழ்தன்மைக்குரிய விஷயங்களாக இருக்கிறது என்பதை நாம் முன்னுரையாக சொல்லிக்கொண்டு, இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரின் சில செயல்களிலே நான் ஏற்கனவே சொன்ன அந்த 7 காரியங்களிலே முதன்மையான காரியமாக முத்திரையை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். முத்திரை, பரிசுத்த ஆவியானவரை குறித்து நமக்கு முத்திரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நாம் படிக்க வேண்டுமானால் வேத புஸ்தகத்திலே புதிய ஏற்பாட்டிலே 3 வசனங்கள் தான் அப்படி வருகிறது. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 22வது வசனம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 22வது வசனம். அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறார். அவர் நம்மை முத்திரித்திருக்கிறார் என்று சொல்லும்போது பிதாவாகிய தேவனை அது காட்டுகிறது. இன்னொரு வசனம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். அங்கே நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு வசனம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இந்த 3 வசனங்களில் தான் புதிய ஏற்பாட்டிலே முத்திரை, பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிகள் முத்திரையாக பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தை அடிப்படையாக நான் சொல்லும் பொழுதே ஒரு காரியத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியின் முத்திரை வேறு, பரிசுத்த ஆவியானவர் வேறு என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு. பரிசுத்த ஆவியானவரை தான் முத்திரை என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான வசனம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். அந்த வசனத்தை மறுபடியும் பாருங்கள். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர். அப்ப பரிசுத்த ஆவியானவரை குறித்து இங்க என்ன சொல்லி இருக்கிறது? முத்திரை என்று சொல்லி இருக்கிறது. நாம் பெற்றிருக்கிற முத்திரை, தேவனால் நாம் முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்மை முத்திரித்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரையே நமக்கு முத்திரையாக தந்திருக்கிறார் என்பதுதான் இதனுடைய பொருளாக இருக்கிறது. இந்த முத்திரை என்ற வார்த்தை எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், அது சொந்தமாக்குதல், உரிமை கொள்ளுதல், அல்லது ஒருவருக்கு சொந்தம் அல்லது உரிமையானது என்பதை அது காட்டக்கூடியதாக இருக்கிறது. இன்னாருக்கு அது சொந்தம் என்பதை காட்டக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அது பாதுகாப்பை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. பாதுகாப்பை குறித்து நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது.
உறுதிப்பாட்டை அது காண்பிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. அந்த முத்திரையானது உறுதிப்பாட்டை காண்பிக்கக்கூடியதாக இருக்கு. எப்படி இதுக்கு சொல்ல முடியும் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம், தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே அந்த ராஜாவினுடைய முத்திரை மோதிரத்தினாலே அந்த கெபிக்கு, அதாவது தானியேலை சிங்க கெபியிலே போட்ட பிறகு அந்த கெபிக்கு முத்திரை போடப்பட்டது என்று சொல்லிப்பார். இது அதிகாரத்தை அல்லது சான்று பகர்தலை அல்லது அது அது உறுதிப்படுத்துதலை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அந்த முத்திரை உடைக்கப்படாதபடிக்கு அது ராஜாவின் அதிகாரத்தினாலே முத்திரையிடப்பட்டிருக்கிறது. அது பாதுகாப்பான நிலைமையிலே அந்த யாரும் அதை உடைக்க முடியாதபடிக்கு, தொட முடியாதபடிக்கு அது ராஜாவின் அதிகாரத்தினாலே அது முத்திரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அது காட்டுகிறது. பத்திரங்கள், டாக்குமெண்ட்ஸ் எழுதினாக்க அதை என்ன செய்வார்கள் என்று சொன்னால், முத்திரிப்பது அது இன்னாருக்கு சொந்தமானது என்பதை உறுதிப்படுத்துவதற்கான சட்ட ரீதியான முறையாக அது இருந்தது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11 வசனங்களிலே நான் படிக்கும் பொழுது, ஒரு இடத்தை கிரயம் செய்து வாங்கி அந்த பத்திரத்திற்கு சட்டத்தின் அடிப்படையிலான முத்திரையை போட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சட்ட ரீதியான நிலைமையிலே முத்திரையிடப்பட்டது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 10-11. நான் பத்திரத்தில் கையெழுத்தையும் முத்திரையும் போட்டு சாட்சிகளை வைத்து வெள்ளியை தராசிலே நிறுத்தி கொடுத்த பின்பு, நான் சட்டத்துக்கும் வழக்கத்துக்கும் ஏற்றபடி முத்திரை போடப்பட்ட கிரைய பத்திரத்தையும் திறந்திருக்கிற பிரதியும் எடுத்து, சட்டத்துக்கும் வழக்கத்துக்கும் ஏற்றபடி, இது நடைமுறை வழக்கமாகவும் சட்டத்தின்படியாகவும் ஒரு எழுதப்பட்ட பத்திரத்தை முத்திரையிட்டு இன்னாருக்கு சொந்தமானது என்பதை உறுதிப்படுத்துகிற வழக்கத்தை நாம் பார்ப்போம். இன்னைக்கு கூட நம்ம ஒரு இடம் வாங்குறோம்னு சொன்னாக்க, அந்த இடத்தை எழுதக்கூடிய உரிமை பத்திரத்தை எழுதும் பொழுது, கிரைய பத்திரம் எழுதும் பொழுது அதுக்கு என்ன சொல்றாங்க? முத்திரைத்தாள் என்று சொல்றாங்க இல்லையா? அப்ப அது இன்னாருக்கு சொந்தமானது என்பதை அதிகாரப்பூர்வமாக சட்ட ரீதியாக அது ஒரு முத்திரிக்கப்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டதாக அது இருக்கிறது. சட்டப்படியான ஒரு உரிமையை நமக்கு வழங்கக்கூடியதாக இருக்கிறது. மாடுகளை சந்தைகளுக்கு கொண்டு செல்லும் பொழுது இந்த நாட்களிலும் கூட நாம் பார்ப்போம், இந்த மாடுகள் இன்னாருக்கு சொந்தமானது. நிறைய மாடுகளை சேர்ந்து பலருடைய மாடுகளை ஒன்றாக அனுப்புவார்கள். அப்படி அனுப்பும் போது சந்தைக்கு போகும் பொழுது அந்த மாடுகள் இன்னாருக்கு சொந்தமானது என்பதற்கு அந்த மாட்டினுடைய முதுகிலோ அல்லது காதுகளிலோ ஒரு தகரத்தாலோ அல்லது ஒரு சீல் வைக்கப்பட்ட, மையினால் ஒரு சீல் வைக்கப்பட்ட அடையாளத்தை அங்கே குறிப்பிட்டிருப்பார்கள். அந்த அடையாளமானது, அந்த முத்திரை அடையாளம் இது இன்னாருக்கு சொந்தமானது என்பதை காட்டுகிறது. தூர தேசங்களில் இருந்து வரக்கூடிய மரங்கள், விலை உயர்ந்த மரங்கள், இந்தோனேசியா, ஜப்பான் போன்ற நாடுகளில் இருந்து இந்தியா போன்ற நாடுகளுக்கு கொண்டு வரக்கூடிய மரங்கள் அந்த நாட்களிலும் கூட அப்படிதான். அந்த மரங்கள், பெரிய பெரிய மரங்களை நடுவிலே துளையிட்டு அந்த துளையினூடாக சங்கிலியினாலே அது பிணைக்கப்பட்டு அது கப்பலிலே அடிப்பாகத்திலே அது இணைக்கப்பட்டிருக்கும். தண்ணீருக்குள்ளாகவே அந்த மரமானது மிதந்து கொண்டு மிதவையிலேயே கொண்டு வரப்படும். இந்த மரங்கள் இங்கே கரைக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு அந்த மரங்கள் யாருக்கு சொந்தமானது என்பதை, பல நாட்கள் தண்ணீரில் வந்த அந்த மரங்கள் தண்ணீரினாலே அது பாசான் பிடித்ததாகவோ அல்லது சிப்பிகளால் அது அடிக்கப்பட்டு அது நிறைய மாற்றங்கள்லாம் மேல இருக்கும். அந்த மரத்தினுடைய மேல் உருவங்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அது எப்படி அது அறுக்கப்பட்டு அது அது அந்த கப்பலிலே இணைக்கப்பட்டதோ புத்தம் புதிதாக அந்த நிலைமையில் இருக்காது. அப்ப அந்த மரத்தை சுத்தம் செய்து பார்க்கும் பொழுது அந்த மரத்தினுடைய முனைப்பு பகுதியில, அது அறுக்கப்பட்ட அந்த முனைப்பு பகுதியிலே ஒரு தகரத்தினாலே ஒரு சீல் அடித்திருப்பார்கள். அது யாருக்கு சொந்தமானது, இது யார் விலை கொடுத்து வாங்கியது என்பதை அது காண்பிக்கக்கூடியதாக இருக்கு. இந்த மரம் இன்னாருக்கு சொந்தமானது என்பது. அதுபோல பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளுக்கு முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார் அல்லது பரிசுத்த ஆவியானவரால் நாம் முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற இந்த வசனங்கள் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்பதை காண்பிக்கிறது. அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் நமக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி 2 கொரிந்தியர்ல நான் வாசித்தோம்.
எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுதும் கூட அங்கே நாம் என்ன வாசித்தோம்? நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் நாம் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்பதை தேவன் தம்முடைய ஆவியினாலே ஆவியை நமக்கு அடையாளமாக தந்து முத்திரையாக தந்து அடையாளப்படுத்தி இருக்கிறார். முத்திரை ஒரு அடையாளமாக இருக்கிறது. நாம் யாருக்கு சொந்தம் என்பதற்குரியான அடையாளமாக இருக்கிறது. அந்த வகையிலே நாம் தேவனுக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறோம் என்பதை அடுத்த வசனத்தினுடைய ஆரம்பமே சொல்லுகிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படியா உடனே முத்திரை போடப்பட்டீர்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே அடுத்த வசனம் தொடங்குகிறது, அவருக்கு சொந்தமானவர்கள். பார்த்தீர்களா? அப்ப நாம் முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற சொன்னதனுடைய அர்த்தம் நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் என்பதை அது காட்டக்கூடியதாக இருக்கு. அப்போ தேவனுக்கு நாம் சொந்தமானவர்களாக இருக்கிறோம். நாம் மீட்கப்படும் நாள் வரைக்குமாக தேவனால் பாதுகாக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அதையும் கூட அது காட்டுகிறது. முத்திரை எதை காட்டுகிறது என்றால் பாதுகாப்பை காண்பிக்கிறது, உத்தரவாதத்தை அது காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது, உறுதியை அது நமக்கு காண்பிக்கிறதாக இருக்கிறது. போஸ்ட் ஆபீஸ்ல கூட நாம் கடிதங்களை போடும் பொழுது அந்த போஸ்ட் ஆபீஸ்ல என்ன செய்யறாங்க? கடிதத்தின் மீது ஒரு முத்திரை போடுகிறார்கள். அதுக்கப்புறம் போய் ஐயா அந்த கடிதத்தை கொஞ்சம் கொடுத்துருங்க, திரும்ப கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க கேட்டாலும் தரமாட்டாங்க. ஏன்னு சொன்னா அது அவர்களுடைய பொறுப்பில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதை அவர்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் அது அவர்களுடைய பொறுப்பில் உள்ளது. ஆகவே அது தங்களுடைய பாதுகாப்புக்குள்ளாக தங்களுடைய பொறுப்பில் எடுக்கப்பட்டது என்பதனுடைய அடையாளமாக அது இருக்கிறது. ஆகவே தேவனும் நம்மை முத்திரித்திருக்கிறதுனாலே நாம் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்று தேவனுடைய பரிசுத்த ஆவி என்று சொல்லி 4:30 வாசிக்கிறோம். அப்போ தேவன் நம்மை இந்த சரீரத்திலிருந்து மீட்டு தமக்கு நித்திய சுதந்திரமாக நம்மை கொள்ளக்கூடிய நாள் வரும் வரையாக அது வரைக்கும் இந்த பூமியிலே நாம் மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக நாம் பெற்றிருக்க முத்திரையாக பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரால் நாம் முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனுக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறோம் என்பதைத்தான் அது காட்டுகிறது. ஆகவே இது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பானதான முத்திரிக்கப்பட்ட ஒன்றாக நாம் இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த முத்திரையை நாம் எப்ப பெற்றுக்கொண்டோம் என்று கேட்டால், அல்லது முத்திரையாக பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருப்பது எப்போது என்று கேட்டால் 13வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் முத்திரிக்கப்பட்டீர்கள். இங்கே முத்திரிக்கப்பட்டதோ என்று சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு தந்து நாம் பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோம். அதைத்தான் இங்கே சொல்லி இருக்கிறது, முத்திரையாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர். அப்ப ஆவியானவரை நாம் பெற்றிருப்பதைத்தான் இங்கே முத்திரை என்று சொல்லி இருக்கிறது. ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டிருப்பதை ஒரு வகையிலே முத்திரை என்ற அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. முத்திரை என்பது ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே நாம் ஆவியானவரால் முத்திரிக்கப்பட்டது எப்பொழுது என்று கேட்டால், ரட்சிக்கப்பட்ட பொழுதே நாம் முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம், அல்லது ரட்சிக்கப்பட்ட பொழுதே பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது என்பது ரட்சிப்பினுடைய 2வது அனுபவம், ஆவிக்குரிய அனுபவம் என்று சொல்லி அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்ட பொழுதே சத்தியவசனமாகிய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது நாம் முத்திரிக்கப்பட்டோம். சரி, யாரெல்லாம் முத்திரிக்கப்பட்டார்கள்? கேள்விக்கான பதில் அந்த வசனத்திலே இருக்கிறது. எல்லா விசுவாசிகளும் அவருக்கு சொந்தமானவர். யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் விசுவாசம் வைத்து அவரை தங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, அவரால் மீட்பை பெற்றிருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாருமே அவருக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே விசுவாசிகள் அனைவரும் ரட்சிக்கப்பட்ட பொழுதே அவருக்கு சொந்தமானவர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனுடைய அடையாளமாக தேவன் நமக்கு தம்முடைய ஆவியை முத்திரையாக தந்திருக்கிறார். இந்த காரியம் முத்திரை என்கிற ஒரு விஷயத்தை இதோடு முடிக்கிறேன். இது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதை நிறைவு செய்கிற நேரத்தில் நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ரட்சிக்கப்பட்ட நாள் தொடங்கி ஒரு விசுவாசி அவன் தேவனிடத்திலே ஜெபிக்கிறவனாக, வேதம் வாசிக்கிறவனாக, தேவனை துதித்து ஆராதிக்கிறவனாக, பரிசுத்த வாழ்க்கையில் ஆர்வமுடையவனாக,
பாவம் செய்யும் பொழுது துக்கப்படுகிறவனாக அல்லது சமாதானத்தை இழந்து சமாதான குறைவு ஏற்படுகிறவனாக வருத்தம் உடையவனாக ஆகிறான். மீண்டும் தேவனோடு ஒப்புரவாகுதலை அவன் அடைய வேண்டும் என்கிற அந்த அகத்தூண்டுதலை உடையவனாக இருக்கிறான். அனுதின ஜீவியத்திலே பாவம் அவனை மேற்கொள்ள நினைக்கும் பொழுது அந்த பாவத்தினோடு அவனுக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது. இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார், அவர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதனுடைய அடையாளம் தான் இதெல்லாம். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசுவாசிக்குள்ளாக இருப்பதனால்தான் இந்த காரியங்கள் எல்லாம் செய்ய முடிகிறது. அடுத்ததாக அச்சாரம் என்ற வார்த்தையை பார்க்கிறோம். இந்த வரிசையை குறித்து சொல்லும் பொழுது சில நேரங்களில் இந்த வரிசையை மாற்றி சொல்லுவார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரை, அச்சாரம், அபிஷேகம், ஞானஸ்நானம் இப்படி என்று சொல்றது உண்டு. அல்லது பரிசுத்த ஆவியானவரின் முத்திரை, அபிஷேகம், ஞானஸ்நானம் என்ற நிலைமையில வேறு வரிசையில சொல்லுகிறது உண்டு. ஆனால் நான் இந்த இடத்துல இப்பொழுது சொல்லுகிறதுக்கு காரணம், அச்சாரத்தை அடுத்ததாக இருக்கிறதுக்கான காரணம், நாம் ஏற்கனவே வாசித்த 2 வேத பகுதிகளை பார்த்தீங்கன்னு சொன்னா அச்சாரம் என்ற வார்த்தை அந்த வசனத்திலே சேர்ந்து வருகிறதை நான் பார்க்க முடியும். முதலாவதாக வாசித்த 2 கொரிந்தியர் 1:22 வசனம், அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். பாருங்க, முத்திரைத்து அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அச்சாரத்தையும் என்று சொல்லி சேர்த்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப முத்திரையோடு கூட சேர்ந்து அச்சாரம் என்ற இன்னொரு வார்த்தையும் கூட சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அச்சாரம் என்றால் என்ன? இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கலாம். 1 எபேசியர் எழுதின நிருபம் 1:14 வசனம். 13வது வசனம் முதல்ல வாசிச்சோம். இப்ப 14வது வசனத்தை பாருங்க. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். நம்மை முத்திரித்தவர் நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். இங்கேயும் தெரிகிறது ஆவியானவரை நாம் அச்சாரமாக பெற்றிருக்கிறோம் என்பது உறுதியாக தெரிகிறது. இங்கே அச்சாரம் என்று சொல்லப்பட்டிருப்பதும் ஆவியானவர் என்று தெரிவதனாலே நாம் பெற்றிருக்கிற ஆவியானவரை முத்திரை என்று சொல்லி இருப்பது போல இன்னொரு நிலைமையில அச்சாரம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அச்சாரம் என்பது என்ன என்பதை குறித்து சொல்லும் பொழுது, மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மீட்பின் அச்சாரமாக அவர் இருக்கிறார். மீட்பு என்று சொல்லும் பொழுது நாம் எல்லாருமே, ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே மீட்கப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறோம். எப்படி என்று கேட்டால், நம்முடைய ஆவியிலே நாம் மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் இன்னும் மீட்பினுடைய பூரணத்துவம் நம்மிலே வராமல் ஒரு பங்கு மீதியாக இருக்கிறது. அது என்னன்னு கேட்டா, நம்முடைய சரீரம் இன்னும் மீட்கப்படாமல் இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். நம்முடைய சரீர மீட்பை குறித்து பல இடங்களிலே வேதத்திலே நாம் படிக்க முடியும். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரத்திற்காக நாம் காத்திருக்கிறோம் என்று சொல்லி 8:23 வாசிக்கிறோம். ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல பேதுரு எழுதின 1ஆம் நிருபத்திலே நாம் படிக்கும் பொழுது 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலே கடைசி நாளில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக என்று சொல்லி 5வது வசனத்திலே வாசிக்கிறோம். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு. அப்ப இங்கே கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு என்பது நம்முடைய சரீர மீட்பாகிய ரட்சிப்பு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப நம்முடைய சரீரம் இன்னும் பாவத்திலிருந்து அல்லது பாவ தன்மையிலிருந்து மாற்றப்படாமல் இருக்கிறது. நாம் தேவனுடைய தண்டனையிலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்தின் தண்டனையிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்தின் வல்லமையிலிருந்து ரட்சிக்கப்பட்டு வருகிறோம். அனுதினமும் நம்முடைய வாழ்விலே அந்த ரட்சிப்பு நிறைவேறி வருகிறது. பாவத்தினுடைய பிரசன்னத்திலிருந்து நாம்
மாற்றப்படுவோம். அதுதான் வரப்போகிற காலத்தில் நாம் அடைய போகிற ரட்சிப்பாக இருக்கிறது. இந்த ரட்சிப்புக்காகத்தான் இந்த சரீர மீட்பாகிய ரட்சிப்பை நாம் அடைவோம் என்பதற்கு அச்சாரமாகத்தான் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோம், அல்லது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தரப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி பாருங்க. இன்னொரு வசனத்தை கூட அச்சாரம் சம்பந்தமாக வாசிக்கிறோம். அச்சாரம் தொடர்பாகவும் 3 வசனங்கள் புதிய ஏற்பாட்டில் வருகிறது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். அங்கே 4வது வசனத்தை 5வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 4-5. யாராவது வாசிங்களேன். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் வார்த்தையும் வந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விளங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. போதும். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக. இந்த மரணத்துக்குரிய இந்த சரீரம் ஜீவனாலே, அதாவது நித்திய வாழ்வை, அழிவுக்குரிய இந்த சரீரம் அழியாமைக்குரிய தன்மையை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நாம் போர்வை தரித்தவர்களாக, அதாவது இந்த சரீரத்திலே வாழ்கிறவர்களாகத்தான் இருக்கிறோம். இதற்கு பல வார்த்தைகள், அடையாள வார்த்தைகளாக பவுல் பயன்படுத்துகிறார். இந்த இடத்துல கூடாரம் என்றும் போர்வை என்றும் மாறி மாறி பயன்படுத்துகிறார். அப்ப இந்த சரீரத்திலே இருக்கிற நாம் வேறொரு சரீரத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். அந்த சரீரத்தை பெற்றுக்கொள்ளும் நாள் வரைக்குமாக இந்த சரீரத்தில் இருக்கிற நம்மை மகிமையின் சரீரத்துக்கு அல்லது மகிமையின் அடைதலுக்கு நேராக நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறவர் தேவன் தான். இனி வரப்போகிற நாளிலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை நாளிலே, அவருடைய வருகையின் நேரத்திலே நம்முடைய இந்த சரீரம், நாம் உயிரோடு இருக்கிறவர்களானாலும் சரி, மரித்தவர்களானாலும் சரி, நாம் கிறிஸ்துவை சந்திக்கும் நேரத்திலே நாம் எப்படி இருப்போம் என்று சொன்னால் மகிமையின் சரீரத்துக்கு மாற்றப்படுவோம். அந்த நிலைமையிலே மாற்றப்பட்ட சரீரத்துக்கு நாம் வருவோம். அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. இதற்கு நம்முடைய சரீரத்தில் அல்ல, உள்ளான நிலைமையிலே நம்மை நாளுக்கு நாள் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இந்த மறுரூபமாகுதல் நமக்குள்ளாக நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த மறுரூபமாகுதலுடைய நிறைவு நாள் தான் இந்த சரீரம் மகிமை அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை நாளிலே நாம் மகிமை அடைந்தவர்களாக காணப்படுவோம். அந்த நாளுக்காக நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறாரா, ஆவியானவருடைய வேலையாக இருக்கிறது. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தையும் நமக்கு தந்தவரும் அவரே. ஆவி என்னும் அச்சாரத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த இடத்துல இங்கே அச்சாரம் என்ற வார்த்தை வருகிறது பாருங்க. இந்த இடத்துல இந்த அச்சாரம் என்ற வார்த்தை எந்த தொடர்பிலே, எந்த பின்னணியிலே வருகிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது முதல் 4 வசனங்களையும் படித்தால் தெரியும். நாம் இந்த கூடாரத்திலிருந்து நித்தியமான நம்முடைய அழிந்து போகாத கைவேலை அல்லாத ஒரு சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிற அந்த நாள் வரைக்குமாக, அந்த நாள் வரைக்குமாக நாம் காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்திலே தான் நாம் இந்த காத்திருப்பிலே நமக்கு பரிசுத்த ஆவியானவர் அச்சாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது? எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலும் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலும் இனி வரப்போகிற நாளிலே நாம் அடைய போகிற நம்முடைய சரீர மீட்போடு சம்பந்தப்பட்டு பேசுகிற நேரத்திலே தான் ஆவியானவரை குறித்து சொல்லும் பொழுது அச்சாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அச்சாரம் என்ற வார்த்தையானது ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் படித்தோம். மீட்கப்படும் நாளுக்கென்று, மீட்புக்காக நாம் மீட்கப்படுவோம் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். நாம் அடைய போகிற ஆவிக்குரிய பல சுதந்திரத்தில ஒன்றுதான் நம்முடைய மகிமையின் சரீரமும் கூட. நாம் அடைய போகிற மகிமையின் சரீரமும் நம்முடைய சுதந்திரமாக இருக்கிறது. நாம் சுதந்திரிக்க போகிற ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதமாக அது இருக்கிறது. ஆகவே விசுவாசிகளாகிய நாம் அந்த மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொள்வோம், இந்த சரீரத்திலிருந்து நாம் மாற்றப்படுவோம் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். அச்சாரம் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால் உத்தரவாதம்
அல்லது உறுதிமொழி என்று அர்த்தமாகும். இதற்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை அரபோன் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், ஒரு வாங்கப்படுகிற ஒரு பொருள் அதுக்கு ஒரு முன் தொகை கொடுக்கப்பட்டு அது உறுதி செய்யப்படுவதை காண்பிக்கிறது. பொதுவாக தமிழகத்தினுடைய தென் மாவட்டங்களிலே, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களிலே இந்த அட்வான்ஸ் கொடுக்கிறோம் இல்லையா, ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் கொடுக்கிறோமே, அதுக்கு அவர்கள் என்ன சொல்வார்கள்னா அச்சாரன்னு சொல்லுவாங்க. பொதுவா தமிழ்நாடு முழுவதும் அந்த வார்த்தை பல புழக்கத்தில் இல்லை என்று சொன்னாலும் கூட அச்சாரங்கிற வார்த்தை அந்த அர்த்தத்தில் அங்கே பயன்படுத்தப்படுகிறது. அப்படிதான் வேதத்திலும் கூட அச்சாரம் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அச்சாரம் என்று வேதத்தில் சொல்லி இருந்தாலும் அந்த வார்த்தை முன்தொகை அல்லது அட்வான்ஸ் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கும் மேலதிகமான அர்த்தமுடையதாக அது இருக்கிறது. நாம் ஒரு பொருளை வாங்குகிறதற்கு அட்வான்ஸ் பண்ணுகிறோம் அல்லது முன்தொகை கொடுக்கிறோம் என்று சொன்னால், அந்த முன்தொகை வாங்கக்கூடிய பொருளுடைய மதிப்பை காட்டிலும் குறைவாகத்தான் இருக்கும். ஆனாலும் கூட அந்த முன்தொகை நமக்கு ஒரு உத்தரவாதத்தை நாம் ஒருத்தருக்கு கொடுக்கிறோம். நம்ம வாங்க போகிற நபருக்கு, நமக்கு விற்க போகிற அந்த நபரிடத்துல நாம் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறோம், ஒரு உறுதிமொழி கொடுக்கிறோம். இதன் மூலமாக என்னன்னா, இந்த தொகையின் மூலமாக இந்த பொருளை நான் வாங்கிக் கொள்வேன் என்பதை, எனக்கு சொந்தமாக்கி கொள்வேன் என்பதற்கு நாம ஒரு முன் தொகை கொடுத்து அதை உறுதிப்படுத்துகிறோம். சில நேரங்கள்ல நடைமுறையில் என்ன செய்யறதுன்னு சொன்னாக்க, அந்த முன்தொகை கொடுத்தவர்கள் வாங்கவில்லை என்று சொன்னால் அது இழந்து விடுவார்கள். இல்லை என்று சொன்னால் அந்த முன்தொகை அவர்களுக்கு சில நேரங்களில் திருப்பி கொடுத்துருவாங்க. அவங்க அது அந்த அக்ரிமெண்ட் வந்து கேன்சல் ஆயிரும். அது வாய்மொழியாகவோ அல்லது எழுத்துப்பூர்வமாக கூட இருக்கலாம். ஆனாலும் இந்த முன்தொகையானது வாங்கப்படுகிற பொருளின் மதிப்பை காட்டிலும் குறைவானது என்பது நமக்கு தெரியும். ஆனா இங்க சொல்லி இருக்கிற வார்த்தையானது இன்னும் கொஞ்சம் அர்த்தபூர்வமானதாக இருக்கிறது. அது என்னன்னு சொன்னாக்க, அது பரிசுத்த ஆவியானவரே தேவன் நமக்கு அச்சாரமாக அல்லது உறுதி மொழியாக தந்திருக்கிறார், உறுதிப்படக்கூடிய நிலைமையில உறுதிமொழியாக உத்தரவாதமாக தந்திருக்கிறார் என்கிற அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே இதற்கு சில வசனங்களை நான் காண்பிக்கிறேன். இதற்கு ஒத்ததான எபிரேய வார்த்தை, இந்த கிரேக்க வார்த்தைக்கு ஒத்ததான எபிரேய வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சில இடங்களிலே குறிப்பாக ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம் 17, 18, 20 இந்த வசனங்களிலே யூதா தன்னுடைய மருமகளாகிய தாமாரிடத்திலே சில பொருட்களை அவன் கொடுத்து விட்டு போகிறான். திரும்ப சில நாட்களுக்கு பிறகு வந்து அதை நான் மீட்டுக் கொள்வேன் என்று சொல்லி அதன் கொடுத்து விட்டு போகிறான், தனக்கு சொந்தமான பொருளை. அந்த பொருளை அவள் கேட்டு வாங்குகிறாள். எப்படி கேட்டு வாங்குகிறாள் என்றால், அடைமானமாக அதை கேட்டு வாங்குகிறாள். அடைமானம். இந்த அடைமானம் என்கிற வார்த்தை தான் இதுக்கு சரியான பொருளாக இருக்கிறது. அட்வான்ஸ் என்று சொல்லக்கூடிய முன்தொகை அல்ல. அட்வான்ஸை விட, அதாவது நாம் கொடுத்து வாங்க போகிற பொருள் மதிப்பினுடைய மதிப்பை காட்டிலும் அட்வான்ஸ் தொகை ரொம்ப சொற்பமானதுதான். 1 லட்சம் ரூபாய் மதிப்புடைய ஒரு பொருளை நாம் வாங்குறோம்னு சொன்னா ஒரு 10,000மோ ஒரு 5,000மோ நம்ம அட்வான்ஸா கொடுத்து வைப்போம். ஆனாலும் நாம் வாங்கிக் கொள்வோம் என்பதற்கான உத்தரவாதத்தை காட்டுறது தான் அந்த முன்தொகை கொடுப்பது. ஆனால் இந்த அடைமானம் என்பது என்னன்னு சொன்னா, அது அந்த பொருளின் மதிப்பை விட கூடுதலாக இருக்கிறது. உதாரணமாக, நாம் நம்முடைய வீட்டை அடைமானமாக வைத்து பேங்க்ல லோன் வாங்குறோம். நீங்க என்ன செய்வார்கள், நமக்கு வீட்டினுடைய மதிப்பு எவ்வளவோ அதை காட்டிலும் குறைவான தொகையைத்தான் நமக்கு தருவார்கள். நாம் அடைமானமாக வைப்பது நாம் பெறக்கூடிய தொகையை விட கூடுதலான மதிப்புள்ள ஒன்றைத்தான் நாம் அடைமானமாக வைக்கிறோம். அதுபோலதான் இந்த காரியமும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலும் கூட இதே வார்த்தை வருகிறது. யோபுவின் புஸ்தகம் அங்கே பிணை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 17:3. தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக் கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக, எனக்காக பிணைப்படுவீராக, பிணையாளியாக, ஜாமீனாக, அல்லது ஒருவருக்கு மாற்றாக இன்னொருவர் நிற்பது, ஒருவருடைய காரியத்தை தன் மீது தனக்கு சொந்தமாக்கிக் கொள்வது, அதுதான் பிணைப்படுதல். இப்ப இந்த பிணை என்ற வார்த்தையும் கூட பணயம்
கொடுத்தல், அதுவும் அடைமானம் வைப்பது என்பது ஒரே அர்த்தமுடையதாக தான் இருக்கிறது. இப்ப இந்த அர்த்தத்திலே தான் இது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆஹ் கோர்ட்ல கூட என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஜாமீன் வாங்கி கொண்டு அனுப்புவார்கள். அப்போஸ்தலர்களை ஜாமீன்ல விட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த நிலைமையில அந்த நிலைமையில பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, நாம் மீட்கப்படுவோம் என்பதற்கான உத்தரவாதத்தை தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அச்சாரமாக தந்ததன் மூலமாக நமக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன உத்தரவாதம்? தேவன் நம்மை மீட்டுக் கொள்வார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் நாம் கொள்ளாமல், விலை மதிப்புடையதான நிலைமையிலே நம்மிலும் அதிக மதிப்புடையதாக தம்முடைய சொந்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய உத்தரவாதம் பாருங்க. அதுதான் நமக்கு பெரிய ஆச்சரியமான விஷயம். நம்முடைய மீட்பு என்பது சந்தேகத்துக்குரியது அல்ல. ஒருபோதும் அதை நாம் மீட்கப்படுவோமா மீட்கப்பட மாட்டோமா, நாம் தேவன் நம்மை இப்படி எல்லாம் வாக்கு கொடுத்திருக்கிறாரா, இது நிறைவேறுமா என்றெல்லாம் ஒருபோதும் சந்தேகிக்க தேவையில்லை. இந்த வசனத்தை உறுதிப்படுத்துகிற விதமாக ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தரப்பட்டிருக்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நமக்கு ஒரு நம்பிக்கையை பற்றியதான ஒரு வசனத்தோடு கூட, அந்த நமக்குள்ளாக இருக்கிற நம்பிக்கையோடு கூட அந்த ஆவியின் அருளப்பாட்டை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். 2வது வசனத்துல சொல்லுகிறார். அப்ப தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே நாம் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கையை நிறைவேறுமா நிறைவேறாதா என்று இடையில ஒரு சந்தேகம் வந்துட தேவையில்லை. காரணம் என்னன்னு சொன்னா, ஒருபோதும் இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இந்த உலகத்தின் மக்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிற நம்பிக்கையெல்லாம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகக்கூடியதாக வைக்கும். ஆனால் விசுவாசிகளாகிய நாம் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய வரப்போகிற கிறிஸ்துவனுடைய வருகை, எதிர்பார்ப்பு, பரலோகத்துக்கு நாம் போவோம் என்கிற நம்பிக்கை, இதெல்லாம் ஒருபோதும் அது வெட்கப்பட்டு போகக்கூடிய ஒன்றாக ஆகிவிடாது. தேவன் சொன்னதை உண்மையாகவே நிறைவேற்றுவார். அதுக்கு என்ன உத்தரவாதம்? பரிசுத்த ஆவியானவரே நம்முடைய மீட்புக்கான உத்தரவாதமாக இருக்கிறார். தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய மீட்புக்கான உத்தரவாதமாக நமக்கு தந்து நம்முடைய சரீர மீட்பு எத்தனை நம்பிக்கைக்குரியது என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். 3வதான விஷயம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறித்து நிறைய குழப்பங்கள் இருக்கிறது. இதை நான் சொல்லி முடிக்க இருக்கிறேன். அபிஷேகம் என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே 7 வசனங்களில் தான் வருகிறது. புதிய ஏற்பாட்டிலே 7 வசனங்கள் தான் வருது. 4 வசனங்கள் இயேசு கிறிஸ்துவோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம், அப்போஸ்தலர் 4:28, 10:38, எபிரேயர் 1:9. இந்த வசனங்கள் எல்லாமே பழைய ஏற்பாட்டிலே அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தினுடைய மேற்கோள்களாகவும் நிறைவேறுதலாகவும் இந்த 4 வசனங்களை நான் பார்க்க முடியும். தேவன் தம்முடைய குமாரனை பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அதாவது தம்முடைய தாசனாக அவர் இந்த உலகத்துக்கு, தேவனுடைய ஊழியக்காரனாக இந்த உலகத்துக்கு மனித அவதாரத்திலே வரும் பொழுது, மனுஷனாக இறங்கி வரும் பொழுது அவர் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். அதுல ஒரு உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். இன்னொரு வசனம் 10ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம்.
இயேசு கிறிஸ்து தேவ குமாரனாக இருந்தாலும், அவரே தெய்வமாக இருந்தாலும் கூட இந்த உலகத்தில் அவர் மனிதனாக வந்த பொழுது நம்மை போலவே அவரும் பரிசுத்தாவியானவருடைய வல்லமையினாலும் பலத்தினாலும் அவர் காரியங்களை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவரால் பலப்படுத்தப்பட்டு அவர் ஆவியின் பலத்தாலும் ஆவியின் நடத்துதலாலும் பல்வேறு காரியங்களை அவர் செய்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் 4:28 கூட அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏரோதும் பெந்துயி பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இங்கே பரிசுத்த ஆவியானவர்களை அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று சொல்லும் பொழுது இப்பூமிக்குரிய காரியங்களை உலகத்திலே தேவனுக்கென்று அவர் செய்ய வேண்டிய வேலைகளை செய்வதற்காக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அபிஷேகம் என்ற வார்த்தை என்ன அர்த்தம் தரக்கூடியது அல்லது அபிஷேகம் என்பதனுடைய பொருள் என்ன என்று கேட்டால், பழைய ஏற்பாட்டிலே நாம் அபிஷேகம் என்கிற விஷயத்தை வேதத்திலே படிக்கிறோம். அதாவது நம்ம எல்லாருக்கும் மிக எளிமையாக தெரியக்கூடிய காரியம் தான் இது. பழைய ஏற்பாட்டிலே ராஜாக்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள், சாதாரண மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒருவரை தேவன் தெரிந்து கொண்டு அவர்களை அவர்களிலிருந்து வேறு பிரித்து ஒரு குறிப்பிட்ட பதவிக்கு நியமனம் செய்யும் பொழுது அவர்களை அபிஷேகம் செய்கிறதை நாம் பார்ப்போம். பிரித்தெடுத்தல், அபிஷேகம் பண்ணுதல். பிரித்தெடுத்து வேறு பிரித்து அவர்களை நியமனம் செய்தல். அந்த வேறு பிரித்தலும் நியமனம் செய்தலையும் தான் அபிஷேகம் காட்டுகிறது. அப்ப அந்த நிலைமையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருக்கிறார், அவர் ஆசாரியராக இருக்கிறார், அவர் கிறிஸ்து என்ற பெயருக்கே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்றுதான் அர்த்தம். அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டவராக அவர் ஏன் இருக்கிறார்? தேவனுக்கென்று வேலை செய்யக்கூடிய ஒரு ஆசாரியராக அவர் இருக்கிறார், தீர்க்கதரிசியாக இருக்கிறார், அவர் ராஜாவாக இருக்கிறார். இந்த 3 நிலைமைகளிலும் அவர் தம்முடைய 3 பணிகள், முப்பணிகளையும் செய்யக்கூடியவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். மீட்புக்கான நிலைமையிலே அவர் நம்முடைய இரட்சகராக இருக்கும்படிக்கு தேவனால் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஆசாரியராக இருந்து அவரே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக ஒப்புக் கொடுக்கக்கூடியவராக, பழைய ஏற்பாட்டு ஆசாரியரை போல அல்லாமல் இங்கே இவரே ஆசாரியராக இருக்கிறார், இவரே பலிப்பொருளாகவும் இருக்கிறார். எந்த ஒரு ஆசாரியனும் தேவனுக்கு பலி செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது போல இவரும் தேவனுக்கு என்று தம்மை பலியாக ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்யும்படிக்கான ஆசாரியராக அவர் இருக்கிறார். நம்முடைய பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருக்கிறார். இந்த வசனங்கள் எல்லாம் 4ம் கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டதாக இருக்கிறது. ஆனால் விசுவாசிகளின் தொடர்பிலே மீதி 3 வசனங்கள் இருக்கிறது. அந்த 3 வசனங்களிலே 4 முறை நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்கிற வார்த்தையை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 1:21 வசனம், உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் சிறப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே என்று சொல்லி பார்க்கிறோம். உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் சிறப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அதோடு கூட 1 யோவான் 2:20 வசனம், பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சத்தியம் அறிந்திருக்கிறீர்கள். 27 வசனம், 27, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு இருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாயிருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருக்கிறதாக. இங்க அபிஷேகம் என்ற வார்த்தை ஒரு அக்ரிணை சொல்லாக இருக்கிறது. அபிஷேகம் என்பது அக்ரிணையில இருப்பதனாலே இந்த வசனத்திலே 27 வசனத்திலே நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாயிருக்கிறது, அது பொய்யல்ல என்று எல்லாமே அக்ரிணையிலேயே சொல்லப்பட்டிருக்கு. இது அக்ரிணையில இருக்கிறதுனால இது என்ன என்று நாம் குழம்ப வேண்டியதில்லை. இங்க அபிஷேகம் என்று சொல்லி இருப்பது பரிசுத்த ஆவியானவரை தான். அப்ப ஏன் பரிசுத்த ஆவியானவரை அபிஷேகம் அல்லது அக்ரிணையில சொல்ல வேண்டும் என்று கேட்டால், பழைய ஏற்பாட்டிலே இந்த மனிதர்களை அபிஷேகம் செய்வதற்கு எண்ணெயை பயன்படுத்துகிற விதமாக புதிய ஏற்பாட்டிலே எண்ணெய் அல்லது தைலம் என்ற பெயரிலே பரிசுத்த ஆவியானவரை
உருவகப்படுத்தி சொல்லி இருக்கக்கூடிய உருவக வார்த்தைகள் நிறைய இருக்கிறது. காற்று, எண்ணெய், தைலம், நெருப்பு, இப்படி பல்வேறு வார்த்தைகள், தண்ணீர், இப்படி பல வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவருக்கு உருவக வார்த்தைகளாக புதிய ஏற்பாட்டிலே பயன்படுத்தப்பட்டிருக்கு. தேவையான இடங்களிலே ஆவியானவரை குறிப்பிடுவதற்கான உருவக வார்த்தைகளாக இவைகள் இருக்கிறது. அந்த நிலைமையிலே இங்கே பரிசுத்த எண்ணெயினாலோ அல்லது தைலத்தினாலோ ஒருவரை அபிஷேகம் செய்வது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறது போல நமக்கும் அபிஷேகத்தை தந்திருக்கிறார். அந்த அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருப்பதுதான் அந்த அபிஷேகம். அப்ப அபிஷேகம் என்று சொல்லும் பொழுது நாம் பரிசுத்த ஆவியானவரினால் அபிஷேகிக்கப்பட்டிருப்பதைத்தான் இங்கே பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருப்பதைத்தான் இங்கே அபிஷேகம் என்று சொல்லுகிறது. ஆகவேதான் அபிஷேகம் என்ற தொடர்பிலே சொல்லுகிறதுனாலே அங்கே அக்ரிணை வார்த்தைகளாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறதே ஒழிய மற்றபடி அங்கே வேற ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. ஏற்கனவே நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிற விஷயத்தை பத்தி ஒரு காரியம் பார்த்தோம், முத்திரைங்கிறது. முத்திரை என்பது ஒரு அக்ரிணை தானே. ஆனால் அந்த முத்திரை என்ன என்பதை 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் பார்க்கும்போது முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர். அச்சாரத்தை குறித்து பார்க்கும்போது ஆவி என்னும் அச்சாரம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஆவி என்னும் அச்சாரம் என்று சொல்வது, அச்சாரம் என்றது ஏதோ ஒரு முன் தொகையாக கொடுத்த பணம் அல்ல, வேற ஒரு ஜடப்பொருளையோ வேற எதையும் நமக்கு ஒரு பொருளை கொடுத்து நமக்கு உத்தரவாதம் அல்ல. ஆவியானவரைத்தான் முத்திரையாக தந்திருக்கிறார், ஆவியானவரைத்தான் அச்சாரமாக தந்திருக்கிறார். அதே போலதான் ஆவியானவரைத்தான் நாம் அபிஷேகமாக பெற்றிருக்கிறோம். நாம் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியானவரைத்தான் அபிஷேகம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. இங்க வசனங்கள்ல நான் பார்க்கிற வார்த்தை அபிஷேகம் என்ற வார்த்தையை நான் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல நான் வாசித்தோம், உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் சிறப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அப்ப தேவனால் நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்பதை இது திட்டவட்டமாக காட்டுகிறது. எப்படி இயேசு கிறிஸ்துவை தேவன் அபிஷேகம் பண்ணினாரோ, நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் தேவன் அபிஷேகம் பண்ணினார். அவர் இந்த உலகத்திலே தேவனுடைய வேலைகளை செய்வதற்காக நியமிக்கப்பட்டவராக இருக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த பணிக்கென்று நியமிக்கப்பட்டவராக இருக்கிறார். அதே போல தேவன் நம்மையும் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆனால் ஒரு காரியம், இந்த அபிஷேகம் என்ற வார்த்தை அபிஷேகத்தை குறித்து படிக்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்ளணும், அபிஷேகம் என்பது எப்போதுமே தலையில் தான் அபிஷேகம் பண்ணப்படுவார்கள். இந்த அபிஷேகத்துக்கான தைலம், எண்ணெய் என்பது அது தலையிலே தான் ஊற்றப்படும், சரீரத்தில் ஊற்றப்பட மாட்டாது. இப்ப நாம் எல்லாருமே நாம் பார்க்கும் பொழுது விசுவாசிகளாகிய நாம் எல்லாருமே ஒன்றாக, விசுவாசிகள் அனைவரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் விசுவாசிகள் அனைவரும் சேர்ந்து நாம் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவின் சரீரமாகிய இந்த சபைக்கு அல்லது சபையாகிய இந்த சரீரத்துக்கு யார் தலை என்று கேட்டால் கிறிஸ்து தான் தலையாக இருக்கிறார். ஆக கிறிஸ்து தலையாக இருப்பதினாலே கிறிஸ்துவுக்குள் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். வசனம் மிக தெளிவாக தான் இருக்கு. உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் சிறப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவன். அப்ப கிறிஸ்துவுக்குள் நாம் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? கிறிஸ்துவனுடைய அபிஷேகத்தினாலே நாமும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறோம். தலையாகிய கிறிஸ்துவிலே தேவன் அபிஷேகத்தை தந்திருக்கிறார். அந்த அபிஷேகம் விசுவாசிகளாகிய அனைத்து விசுவாசிகளுடைய கூட்டமைப்பாகிய சரீரத்துக்கும் உரியதாக இருக்கிறது. மற்றபடி தனிப்பட்ட நிலைமையிலே விசுவாசிகள் யாரும் அபிஷேகம் பண்ணப்படுவது இல்லை. ஒவ்வொருவராக ரட்சிக்கப்படும் பொழுதும் ஒவ்வொருவராக தனித்தனியாக அபிஷேகம் பண்ணப்படுவது கிடையாது. ஆனால் நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படும் பொழுதே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஆகிறோம். அதாவது கிறிஸ்துவுக்குள் நம்மை அந்த அபிஷேகத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறவராக இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்க. எப்படி அபிஷேகம் பண்ணுகிறார்? இதை விளங்கிக் கொள்வது ரொம்ப எளிது, கடினமானதல்ல. பழைய ஏற்பாட்டிலே சில பொருட்கள் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுகிறது. ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பொருட்கள் எல்லாம் பல மனிதர்களுடைய கைகளினாலே செய்யப்பட்டது. பல மனிதர்களின் கையால் செய்யப்பட்ட அந்த பொருட்கள் எல்லாம் ஆசரிப்பு கூடாரம் நிறுவப்படுகிற நேரத்திலே அதை கொண்டு வரும் பொழுது
தேவன் மோசேயின் இடத்துல சொல்லுகிறார். ஆதியாம புஸ்தகம் 40ஆம் அதிகாரம், யாத்ராம புஸ்தகம் 40ஆம் அதிகாரம். அந்த 40ஆம் அதிகாரத்திலே நீங்கள் அந்த 40ஆம் அதிகாரம் எல்லாத்தையும் முழுசு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 8 முறையாகிலும் அங்கே வருகிறது. 9வது வசனம் பாருங்க. அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதிலுள்ள யாவையும் அபிஷேகம் பண்ணி அதிலுள்ள சகல பனிமுட்டுகளையும் பரிசுத்தப்படுத்துவாயாக. 10வது வசனம். தகன பலிபீடத்தையும் அதிலுள்ள சகல பனிமுட்டுகளையும் அபிஷேகம் பண்ணி அதை பரிசுத்தப்படுத்துவாயாக. இப்படியே ஒவ்வொரு பொருட்களை குறித்தும் சொல்லி இருக்கிறது. அதை அபிஷேகம் பண்ணி அதை பரிசுத்தப்படுத்துவாயாக. இதே போல ஆரோனையும் அவனுடைய குமாரரை குறித்து சொல்லும் பொழுதும் சொல்லி இருக்கிறது. அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. ஆரோனையும் அவனுடைய குமாரர்களையும் அபிஷேகம் பண்ணி ஆசாரியர்களாக நியமனம் பண்ணும் பொழுது அவர்களை பரிசுத்தப்படுத்துதல் என்று சொன்னால் வேறு பிரித்தல். மற்ற சாதாரண மக்களிலிருந்து தேவனுடைய பணி செய்வதற்காக அவர்களை வேறுபிடிப்பது. இந்த பொருட்களானாலும் சரி, இந்த பொருட்களை மற்ற பயன்பாட்டுக்கு, பொது மக்களுடைய பயன்பாட்டுக்கு பயன்படுத்த முடியாது. இது தேவனுக்கென்ற பிரித்தெடுக்கப்பட்ட பாத்திரங்களாக, தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களாக அவைகள் இருக்கு. தேவனுடைய வேலைக்காக அந்த பாத்திரங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட, அதாவது பிரித்தெடுக்கப்பட்டவைகளாக இருக்கிறது. இந்த அபிஷேகம் என்ற வார்த்தை நியமனம், பதவி நியமனம், உயர் பதவி, உயர் உத்தியோகம் அல்லது பிரித்தெடுத்தல், இந்த 2 பொருளில்தான் இந்த அபிஷேகம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. சாதாரண ஜனங்களில் இருக்கக்கூடிய ஒருவனை ஒரு கோத்திரத்திலிருந்து, லேவி கோத்திரத்தில் இருக்கிற ஒரு குடும்பத்திலிருந்து ஆசாரியனாக நியமனம் செய்வது, அபிஷேகம் பண்ணுவது, ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவது. ஒரு சாதாரண ஜனங்களில் இருக்கக்கூடிய ஒருவனை வெளியே கொண்டு வந்து அவனை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணுவது. அதிலிருந்து அவர்கள் தேவனுடைய பணிக்காக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல இதே வண்ணமாகத்தான் ரட்சிக்கப்பட்ட பொழுதே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு கழுவப்பட்ட பொழுதே நாம் எல்லாரும் யாராக ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று கேட்டால், புதிய ஏற்பாட்டிலே நாம் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் திட்டவட்டமாக சொல்லுது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9, 10. இந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அபிஷேகம் என்ற வார்த்தை வரல, அதுக்கு மாறாக அங்கே ஒரு அபிஷேகம் சம்பந்தமான ஒரு வார்த்தை வருகிறது. என்ன அந்த வார்த்தை? வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 பாருங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதா. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9, 10 வசனத்துல வாசிக்கும் பொழுது அதே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் அடிக்கப்பட்டு சகல ஜாதிகளின் ஜனங்களின் பாசைக்காரர்களும் இருந்து உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை மீட்டுக் கொண்டு எங்களை எங்கள் தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரிகளும். அப்ப எங்க மீட்பு நடந்ததோ, மீட்பு நடந்த மாத்திரத்திலே, இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்ட நேரத்திலே தானே நாம் ராஜாக்களாக ஆசாரியர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவன் ராஜாவாக ஆசாரியனாக ஆக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யப்பட வேண்டும்? அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும். அப்ப அபிஷேகம் என்ற வார்த்தை இங்க நேரடியா வரல. ஆனால் நாம் ராஜாக்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம், தேவனால் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்ற நிலைமையில பொய்யுரையாத தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நாம் ராஜாக்களாக ஆசாரியர்களாக இருக்கிறதுனாலதான் இப்பொழுது நாம் தேவனுக்கு ஏற்ற ஆவிக்குரிய பலிகளை செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் பழைய ஏற்பாட்டின்படியாக மிருகங்களை பலி செலுத்துவதில்லை, மாறாக தேவனுக்கு பிரியமான அநேக பலிகள் புதிய ஏற்பாட்டில் சொல்லி இருக்கிறது. அந்த பலிகளை செலுத்தக்கூடிய பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். நாம் ஏறெடுக்கக்கூடிய துதிகளும் ஸ்தோத்திரங்களும் பலிகளும், நம்முடைய எல்லா தான தர்மங்களாகிய பலிகளும் எல்லாம் தேவனால் அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. தேவன் நம்மை ஆசாரியர்களாக ஆக்கியிருக்கிறார். இந்த உலகத்தின் மக்களுக்காக பரிந்து பேசக்கூடியவர்களாக, தேவனிடத்தில் அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய எந்த ஆசாரியனும் ஜனங்களுக்காக பரிந்து மன்றாடக்கூடிய வேலையை செய்யக்கூடிய நிலைமையில இருப்பது போல நம்மையும் தேவன் ஆசாரியர்களாக மாற்றியிருக்கிறார். இனி அவரோடு கூட ஆளுகை செய்யக்கூடிய நாளிலே அவரோடு ஆளுகை செய்வோம் என்பதற்காக அந்த ராஜரீகத்தையும் நாம் பெற்றிருக்கிறோம். இதையெல்லாம் நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் பெற்றிருக்கோம். உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் சிறப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவன்.
தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்மை இந்த அபிஷேகத்தினாலே வேறு பிரித்து தமக்கு சொந்தமாக்கி இருக்கிறார், அல்லது அவருக்கென்று நாம் நியமிக்கப்பட்ட உயர் பதவியிலே கொண்டு வந்திருக்கிறார். நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய உயர் பதவி. பரலோகத்திலே மீட்பின் கீதம் பாடும்போது அந்த மீட்கப்பட்டவர்கள் நாங்கள் எங்களை மீட்டுக் கொண்டீர் என்று மாத்திரம் சொல்லவில்லை, மீட்டுக்கொண்டு எங்களை எங்கள் தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர் என்று சொல்கிறார். பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவதூதர்களுக்கு கூட இல்லாத ஸ்லாக்கியம் இது, மீட்கப்பட்ட மக்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த ஸ்லாக்கியம். அது மாத்திரமல்ல, 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்திலும் பார்க்கிறோம், அந்த காலத்தில் என்று ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு கொண்டு வரப்பட்டவர்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறார். இப்ப இந்த வசனங்களில் இருந்து நாம் பார்க்கிறோம், நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலே தானே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லாரும் ராஜாக்களாகவும் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இந்த 3 காரியங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். இதுவரைக்கும் பார்த்த காரியங்களும் இனி நாம் பார்க்க போகிற மற்ற காரியங்கள்ல ஒரு சிலதும் எல்லாமே ரட்சிக்கப்படும் நேரத்தில் தானே நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. ரட்சிக்கப்படும் பொழுதே நாம் ஆவியினால் முத்திரிக்கப்படுகிறோம், அவருக்கு சொந்தமாக்கப்படுகிறோம். ரட்சிக்கப்படும் பொழுதே நாம் மீட்புக்கான உத்தரவாதமாக, அச்சாரமாக பரிசுத்த ஆவியானவர் எல்லாம் ஒன்றுதான். ஆவியை நாம் பெற்றிருப்பதை முத்திரையாக சொல்லி இருக்கிறது, அவருக்கு சொந்தமானதுங்கிறத காட்டுகிறது. அச்சாரம் என்று சொல்லி இருப்பது நாம் மீட்கப்படுவோம் என்பதற்கான உத்தரவாதத்தை காட்டுகிறது. அபிஷேகம் என்ற வார்த்தை தேவன் நம்மை பிரித்தெடுத்து உயர் பதவியிலே கொண்டு வந்திருக்கிறார் என்பதை காட்டுகிறது. ஒரு அற்பமான நிலைமையில் இருந்த நம்மை தேவன் எவ்வளவு உயர்வான நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறார். நமது குமாரனுடைய இரத்தத்தினாலே நமக்கு தந்திருக்கிற மீட்பின் மூலமாக அவருடைய குமாரனுக்குள்ளாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த வசனங்களை இவ்வளவு பொறுமையாகவும் நீங்கள் கேட்டுக்கொண்டதற்காக நான் கர்த்தருக்குள் நன்றி சொல்லுகிறேன். எனக்கு வாய்ப்பளித்ததற்காகவும் நான் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் மீதியான காரியங்களை அடுத்த வாரத்தில் நாம் சிந்திப்போம்.